ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் எப்படி ப்ளவுஸை பர்ஃபெக்டாக சூப்பராக தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க, அளவு ப்ளவுஸை மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும். நான் இதை விருப்பப்பட்டு ரொம்ப ஒரு ஆசையாக இன்ட்ரெஸ்டாக தான் செய்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் அது நீங்கள் நினைக்காத இடத்துக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிறது என்னோட முழு நம்பிக்கை. அதை தான் நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். நம்ம நம்மளோட வேலையை பண்ணிகிட்டே இருக்கலாம், அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நம்ம எடுத்தோடனே கட்டிங் ஒர்க்கை எல்லாத்தையுமே கம்பல்சரி நம்ம கட் பண்ணும்போதே பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேலே நான் எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸாக தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கழுத்துக்கு வைக்கிற கிராஸ் பீஸ் அதெல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துப்பேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கிளாத் கம்மியாக தான் இருந்தது ப்ளவுஸில். அதனால் ஒரே ஒரு லைனுக்கு தான் பட்டிக்கு துணி வந்தது. அதனால் ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணாதானுங்களா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் வேறு ஒரு கிளாத் ஒரு 2 கிளாத் வர மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அவுட்லைனும் சுற்றி தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த துணி எங்கேயுமே பிசுறாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு நீட்டாக இல்லாத மாதிரி ஃபினிஷிங் இல்லாத மாதிரி அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி சுற்றியும் பட்டி சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ரெண்டுலேயுமே கீழே ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மடித்து குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துக்கிட்டு அவுட்லைன் சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே சேம் எல்லாமே ப்ளவுஸோட அளவு தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. நீங்கள் கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கும்போது அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதை கட்டிங்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட கட்டிங்கும் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஒட்டுக்கா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதை நம்ம பட்டி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன தேக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் தட்டு. இந்த ப்ளவுஸில் பேக் தட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை 20 நிமிஷத்தில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், ப்ராக்டிஸ் மட்டும்தான். இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை ஒரு 2-3 நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேலு ஒரு 2 நாள் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேலு ஒரு ப்ளவுஸை காலையில் எடுத்தால் ஒரு சாயந்தரம் அந்த மாதிரி முடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் காலையில் எடுத்தால் ஒரு மத்தியானம் முடிப்பேன். அப்புறம் ப்ளவுஸு காலையில் எடுத்தால் அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அந்த மாதிரி டைமிங் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தர் சொல்கிறதையும் கேட்கும்போதும் எப்படி அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார அதை முடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளாலேயே முடியும் அப்படின்னு நான் நினச்சி அவங்கள மாதிரி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கு நமக்கு இருக்கிற அதே கை கால் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களால பண்ண முடிஞ்சால் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்தது. இப்போ இதோட நம்ம அடுத்து பேக் தட்டு முடிச்சுட்டு கை நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது லைன் மடித்து தைச்சிக்கிறேன். இதோட நான் என்னோடய ஸ்டிச்சிங்கையும் நீங்கள் எந்தெந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது எப்படி நீங்கள் ஸ்பீடாக தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பப்போ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கை ஒர்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இது தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் வைஸாக தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா என்னையே அறியாமல் அடுத்து என்னோடய கை அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டாட் குறிக்க போகிறோம். டாட் குறிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம பட்டிக்கிட்ட மடித்து வச்சு அந்த பட்டியிலேருந்து அந்த தையல் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த கேப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்டர் பாயிண்ட்டு, இந்த 2 சைடும் இருக்கிறது மார்க்கிங்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ இதை அப்படியே மடித்து போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஷோல்டர் மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டரும் சென்டராக இருக்கணும். அடுத்தது கீழேயும் நமக்கு ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு அதில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட் டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். அடுத்தது அதே மாதிரியே அந்த இன்னொரு பக்கத்தை திருப்பி போட்டு நம்ம
இதில் வந்து நீங்கள் இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து 2 பக்கமும் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே. இப்போ செகண்ட் டாட் பிடிக்க போகிறோம். செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த பக்கத்தை 2ஆக மடித்து போட்டுறணும். அந்த கொக்கி பக்கம் வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா, அதை 2ஆக மடித்து போட்டுட்டு அந்த ப்ளவுஸில் அது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதையும் ஒரு டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுடுறோம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு கிளாத்தை எடுத்து அந்த கிளாத்லேயும் இந்த கிளாத்தையும் 2ஐயும் வச்சு அது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதையும் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் 2வது பிடிச்ச டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்தது இப்போ நம்ம 3வது டாட் பிடிக்க போகலாம். இப்போ 3வது டாட் பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு அந்த மேலேருந்து கார்னர் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அந்த டாட் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து வரும். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த தையல் எவ்வளோ தூரம் வருது, 3வது டாட் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நம்ம பிடிச்ச டாட் ஃபஸ்ட் டாட்டோட அளவும் அதே அளவு ப்ளவுஸில் வர மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது டாட்டுக்கும் 3வது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது டாட்டுக்கும் முதல் டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றையுமே செக் பண்ணி தைக்கிறதுனால தான் கஸ்டமர் வந்து நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்கிறது கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸையே எடுக்காமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி அப்படின்னு எனக்கு தெரியறது கிடையாது, எந்த மிஸ்டேக்கும் வருமா இல்லை வராதா அப்படின்னு. நான் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இந்த டாட்ஸ் மட்டுமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா போதும். மற்றபடி மீதி எல்லாமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு அளவு இல்லாமல் பிடிக்கிறப்ப கஸ்டமருக்கு அது வந்து ஒரு கூராகவும் போயிடாமல் ஒரு ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்ட தையல் எல்லாத்துலேயுமே டபுள் தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பட்டி வந்து இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே கொக்கி பக்கமும் அதோட வந்து திருப்பி வச்சு இந்த 2 சைடும் வர பட்டியோட அளவு நீளம் அகலம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதை வந்து நான் வந்து துணியில் வச்சு அந்த ப்ளவுஸோட துணியில் வச்சு தைக்க போகிறேன். நீங்கள் தைக்கும் போது அந்த ஃபஸ்ட் டாட் வருது இல்லைங்களா, அந்த பிடிச்ச எக்ஸ்ட்ரா துணியை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தூக்குன மாதிரி இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரியே வந்து இப்போ நம்ம 2வது டாட்டையும் வந்து இன்னொரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த சைடும் வந்து நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டாட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஃபஸ்ட் டாட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு 1/4 இன்ச் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம கொக்கி பக்கத்தை வச்சு தைக்கும்போது அதை மடித்து திருப்பும்போது அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸும் வந்து சரியாக போயிடும். இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் வச்சு நம்ம பட்டியை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் எல்லாமே ஓவர்லாக் போட்டுறேன் அப்படிங்கிறனால பிசுறு இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாத மாதிரி உள்ளார அந்த பிசுறு போகிற மாதிரி வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு பட்டியோட அளவு கரெக்டாக வருதா 2 பக்கமும், 2வது டாட் பிடிச்ச அளவும் கரெக்டாக வருதா 2 பக்கமும், ஒன்று போல் ஒரே ஈவனாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் துணி கட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த துணியை வந்து இப்போ நம்ம கொக்கி பீஸில் மேல் பக்கமாக வச்சு திருப்பி எடுத்து அது மேலே ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே மடித்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து
ஒரு ப்ளவுஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் எந்த நேரத்தில் வந்து எடுக்கிறீங்க, அதை முடிக்கும்போது எந்த நேரத்தில் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அப்படி பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் செக் பண்ணி பார்த்துட்டு தையுங்க. உங்களுக்குள்ளாரையே வந்து ஒரு ப்ளவுஸை சீக்கிரமாக தைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். அடுத்தது நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம் முழுசுமே அதில் தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு இதுலேயுமே வந்து உங்களோட கவனம் வந்து போகக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதிலையே கவனம் வச்சு சீக்கிரமாக தைக்க முடியும். பெரும்பாலும் நம்ம வந்து வீட்டில் தைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒர்க் இருக்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து உக்காந்துக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்லை. ஒரு மிஷினில் இப்போ நம்ம தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதுக்கு கொடுக்கணும். நம்மளோட தொழிலுக்காக இப்போ ஒரு 4-5 மணி நேரம் அப்படின்னா அந்த 4-5 மணி நேரம் கண்டினியூவாக நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் இருக்கிற வேலையை வந்து போய் பார்க்கணும். இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 4-5 மணி நேரம் அதுக்காக டைமிங் வந்து ஒதுக்கணும். ஏன்னா நம்ம உட்காரும்போது நம்மளை வந்து யாராவது எழுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்கார்றப்ப அந்த உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு தண்ணி வேணும்னாலோ இல்லை வந்து ஒரு பாத்ரூம் போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை எக்ஸ்ட்ரா நூல் வேணும் அப்படின்னா கூட அதையும் வந்து நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொக்கி பீஸும் பி பீஸும் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம். இதில் வந்து கொக்கி பீஸ் வி பீஸ் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து மேலால் இருந்தது, அதை வந்து நான் சரி பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுருப்பேன். அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு வந்து நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்குறீங்களோ அந்த டிஸ்டன்ஸோட அளவுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க. நிறையா பேத்துக்கு கழுத்து லூஸ் ஆகுது, அது எப்படி வந்து நம்ம தைக்கும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விடவே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து நான் கொஞ்சம் டைட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நெக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் நமக்கு தைச்சு முடிக்கிறதுக்குள்ளே லூஸ் ஆயிரும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நெக்கை டைட் பண்ணிக்கிறேன். இது சேம் அளவு ரெடி அளவு கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம தைச்சு முடித்தாலும் கொஞ்சம் லூஸ் ஆயிரும் ப்ளவுஸு. அதனால் ரெண்டு சைடுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கிராஸ் பீஸ் வச்சு நெக் பீஸ் வந்து தைச்சி எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கழுத்து பீஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இல்லை நீங்கள் கழுத்து வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து லூஸாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ஷோல்டரில் நீங்கள் வந்து கொஞ்சம் பிடிச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொக்கி போடுறீங்க இல்லைங்களா, கொக்கி போடுற இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கீழே வந்து ஒரு நூல் கட்டி கொடுப்போம் வி பீஸ்க்கு பக்கத்துலேயே. அதே மாதிரியே வந்து மேலேயும் அந்த கொக்கி போடுற இடத்துல வி பீஸ்க்கு பக்கத்தில் ஒரு நூல் கட்டி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நெக்கு கிட்ட ஒரு கிராஸாக தையல் போடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வர்ற மாதிரி ஆயிரும். நமக்கு வந்து அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது, கஸ்டமருக்கு ப்ளவுஸ் போட்ட ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஊக் மாதிரி நூல் மாதிரி கட்டி கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு மிஸ்டேக் வரக்கூடிய ஒரு 2-3 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கப் ஷேப், அந்த கப் சைஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க, சரி பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இருந்ததுன்னா இல்லை சரியாக இருக்குது அப்படின்னா சேம் அதே அளவுக்கே நீங்கள் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது 2வது கழுத்து லூஸ் வருதுன்னு சொல்கிறது, அந்த லூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு தடவை நம்மக்கிட்ட அந்த ஆம்கோல் கிட்ட வந்து லூஸ் வருது அப்படின்னா நமக்கு அது கழுத்து லூஸ் கொடுக்கும். அந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக அந்த
அந்த கேப்போடு வந்து அந்த கை போய் உக்காந்தா மட்டும்தான் இந்த ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்காம கரெக்டாக வந்து அது கரெக்டாக உட்காரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சுருக்கம் வருது ஆம்கோல் கிட்ட கை ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல முன்பக்கமோ பின்பக்கமோ சுருக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரும். அதை நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக பார்த்து அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு அனுபவத்தை கற்றுக்குவீங்க, இன்னொரு 10 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அதில் இன்னொரு அனுபவத்தை கற்றுக்குவீங்க. அப்படி நீங்கள் வந்து தெக்க தான் வந்து அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்காமல் நீங்கள் வந்து அப்படியே படிப்படியாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் தைச்ச புதுசில் என்கிட்ட வந்து ஒரு 10 மிஸ்டேக்ஸ் சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரி பண்ணி 0ல் தான் வந்து நிற்கிறேன். ஆனால் வந்து அதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகிருக்குது, ஒரு 2-3 வருஷமாவது வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு 2-3 வருஷத்தில் தான் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணி வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாமே அந்த மிஸ்டேக்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் டைட் ஏதாவது இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. கஸ்டமரே பார்த்தீங்கன்னா லூஸாக வைங்க அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். இப்போ நெக் பீஸ் வந்து நம்ம தைச்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கை வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ரெண்டையும் ஈவனாக போட்டு பாருங்கள். கையை 2ஆக மடித்து போட்டு பார்த்துட்டு அதில் நம்ம வந்து கட் பண்ண இடத்துல ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் கை வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எங்கேயுமே வந்து அந்த ஏத்தியும் தேத்தியமா ஆம்கோல் ஜாயின் பண்ணுறப்ப ஏத்தியும் தேத்தியமா உங்களுக்கு வராது. ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக ஈவனாக வந்து நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ண பிறகு திருப்பியும் வந்து மீதி இன்னொரு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி தான் நான் வந்து கை வந்து பாதியாக தான் ஜாயின் பண்ணுவேன். அடுத்தது 2ஆவதாக போடுற தையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஒரு தடவை வந்து வச்சு பார்த்துக்கலாம். அந்த ஷோல்டர், கை, கீழே இடுப்பு இதெல்லாம் ஒரே ஈவனாக வருதா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இன்னொரு தையல் 2ஆவது தையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த தையலை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமர் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆர்டர்ஸ் நிறைய வரும், நிறைய பேருக்கு உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அங்கே கொடுங்க நல்லா தைச்சி கொடுப்பாங்க, அவங்க எந்த மிஸ்டேக்னாலும் பரவாயில்ல ஏதாவதுன்னா சரி பண்ணி தந்துடுவாங்க, அனுசரித்து வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய வேலையும் நிறைய ஆர்டர்ஸும் வரும். ஏன்னா இன்றைக்கி நிறைய போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். நமக்கு தெருவுக்கு 4 டைலர் இருக்கிறாங்க. அந்த 4 டைலரில் ஃபேமஸான டைலராக ஆகிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து அந்த 4 பேர்த்தில் ஒருத்தராக வந்து முன்னாடி வர முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக மீதி 3 பேரையும் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. நம்ம வந்து அடுத்தடுத்து இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் நம்ம தான் வந்து போடணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துட்டாலே அவங்க வந்து மேற்கொண்டு நம்மக்கிட்டே தான் வருவாங்க. இப்போ யாரையுமே நம்ம போய் வந்து வாலண்டரியாக வாங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. யாராக இருந்தாலுமே ஒரு தடவை ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து செட்டானா ஓகே, ஆனால் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்த ப்ளவுஸில் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். அந்த மாதிரி தான் நானும் கஸ்டமர் எல்லாத்திட்டையுமே வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம 2 பக்கமே வந்து கை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பண்ணும்போதே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த ஆம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணுற இடம் ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படின்னு, இல்லை அதில் ஏதாவது ஏத்தியும் தத்தியமாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து துணியை வந்து எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போதே நமக்கு முக்கால்வாசி எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து வராத மாதிரி நம்ம பார்த்து கட்டிங் பண்ணிக்கலாம். அதையும் மீறி வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது எவ்வளோவும் பார்த்து நம்ம பண்ணுறதுனால தான் கஸ்டமருக்கு போகும்போது அது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் போகுது.
நான் சொன்ன இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் ஷோல்டர்லேருந்து வச்சு கைக்கிட்ட வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வி பீஸோ கொக்கி பீஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வர இது வந்து கரெக்டாக இருக்கா, டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆம்கோல் கிட்டேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வர்றதை நம்ம கரெக்டாக பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கரெக்டான ஒரு தூரம் இருந்தால் நெஞ்சுக்கிட்ட மட்டும் இருந்தால்தான் அது வந்து நமக்கு கரெக்டாக உட்காரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோடாக லைன் வர்ற மாதிரி நமக்கு வந்து துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. கொக்கி பக்கமும் வி பக்கமும் கொக்கி பக்கத்தை விட வி பக்கம் வெளியே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொக்கி பக்கமும் ஒரே அளவில் ஒவ்வொரு ப்ளவுஸில் வந்து கொடுத்துட்றாங்க, வி பக்கமும் ஒரே அளவில் கொடுத்துட்றாங்க, ரெண்டும் வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை விட வி பக்கம் ஒரு அதிகமாக இருக்கணும். நம்ம வச்சு எக்ஸ்ட்ராவாக தைச்ச தையல் மட்டும்தான் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கணும். மற்றபடி கீழே ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். இப்போ ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், இன்னொரு சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரியே வந்து நீங்கள் கழுத்து, கை, கீழே இடுப்புக்கு 3 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டு 3 இடத்துல மார்க் பண்ணும்போதும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் புதுசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுமே வந்து நான் செக் பண்ணி தான் இப்போ நான் வந்து கம்மியாக செக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே வந்து நான் அதிகமாக செக் பண்ணி தான் தைப்பேன். ஏன்னா கஸ்டமர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நமக்கு கஸ்டமர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஒருத்தர் மட்டும் கஸ்டமர் வேணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அந்த ஒரு கஸ்டமர் 10 கஸ்டமராக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த கஸ்டமர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அவங்க என்ன பண்ணார போகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஒருத்தர் இருந்தாலும் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரையும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் அது மட்டும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலே சென்ட்ரு இப்படி தான் நான் வந்து பார்ப்பேன். சைட் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 2ஐயும் வந்து மடித்து வச்சு கழுத்தோட சென்ட்ரு பக்கம் மார்க் பண்ணி அந்த சென்டரையும் 2ஆக பிரித்து இந்த மாதிரி எவ்வளோ வந்து நமக்கு பேக்கில் வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த அளவு நான் வந்து பிடிச்சிருவேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ஒரு 4 தையல் ஆல்ரெடி ஒரு தையல் போட்டு கொடுத்துட்டேன். இன்னும் 3 தையல் வந்து 2 பக்கமும் போட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு 1 இன்ச் கேப் அளவுக்கு நான் வந்து துணியை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லேபிள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். நான் தைக்கிற ப்ளவுஸில் லேபிள் வைக்கணும் அப்படின்னு. அதுக்காக நான் வீட்டில் தானே தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் எதுவுமே வந்து கஸ்டமருக்கு ஒரு இது இல்லாமல் தைக்கிறது கிடையாது. இன்றைக்கி வெளியில் கடைகளில் கொடுத்து அவங்க எப்படி தைச்சி கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் தான் நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் கஸ்டமருக்கு. இப்போ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய பேர் வீட்டில் தைக்கிறவங்க ஓவர்லாக் போடுறது இல்லை. ஆனால் நீங்கள் ஓவர்லாக் போடலைனாலும் பரவாயில்லை, பிசிறு இல்லாத மாதிரி வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி கொடுங்க. நான் வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து கொடுக்குறேன். எனக்கு கம்பல்சரி வந்து எல்லா இடத்துலையும் ஓவர்லாக் போட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ கடைகளில் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி தைச்சி தருவாங்க அப்படின்னு கஸ்டமருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. வீட்டில் தைச்சாலும் நம்ம வந்து நல்லா தைச்சி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து வரணும். அதுக்காக தான் இதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை வந்து பிசிறு இதெல்லாம் ஈவன் பண்ணி வெட்டி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வந்து என்னோட லேபிளையும் வந்து எப்பயுமே வந்து கொக்கி பக்கத்தில் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்காவது வந்து தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டுமே என்னை வந்து அடுத்தடுத்த உங்களுக்கு நல்ல வீடியோஸாக போடணும் அப்படின்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகும். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அந்த இது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கஸ்டமருக்கு இது ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.